நண்பர்களே வணக்கம். இது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் புகழ் கவியரங்கம். மின்னல் கலைக்கூடம் வழங்குகிறது. காமராசர் என்று சொன்னாலே எளிமை, எளிமை என்று சொன்னாலே காமராசர். எளிமையை வலிமையாக கொண்டு செயல்பட்டவர்தான் பெருந்தலைவர் காமராசர். பகட்டு இல்லாமல் அரசியலில் கோலோச்சிய மாபெரும் தலைவர் அவர். 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் முதல்வராக இருந்தார். அவரது காலத்தில்தான் இலவச கல்வி கொண்டு வரப்பட்டது. ஒரு முறை வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் தொழிலாளர்களை அவர் சந்தித்து உரையாடிய போது, ஏன் உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்லவில்லை என்று கேட்கின்றார். அதற்கு அந்த மக்கள், பள்ளிக்கூடம் போனால் சோறு யார் தருவார் என்று கேட்டார்கள். அன்று தோன்றியதுதான் மதிய உணவு திட்டம். சாப்பாடு இல்லை என்பதற்காக ஒருவன் கல்வி பெறும் வாய்ப்பை இழந்துவிடக்கூடாது என்று மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அது தமிழகத்தின் கல்விக்கு ஒரு மறுமலர்ச்சியாய் வித்துவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. படிக்காத பெற்றோர்களின் குழந்தைகள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதில் அவர் முனைப்பாக செயல்பட்டார். சாதி வேறுபாடுகளை களைய இலவச சீருடைகளை அறிமுகப்படுத்தினார். சென்னையில் ரயில் பெட்டி தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, மணலி சுத்திகரிப்பு நிலையம் என தமிழகம் தொழிற்துறையில் முன்னேறி செல்லவும் அவர் அடிக்கோல் நாட்டினார். 1964 முதல் 1967 வரை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக ஆனார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி இருவரையும் பிரதமராக்கிய பெருமை அவருக்கே உண்டு. அதன் மூலம் கிங் மேக்கர் என்று புகழப்பட்டார். 12 வயதிலேயே பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு படிக்காத மேதையானார் இந்த மாமன்னர். 13 வயதில் அரசியல் ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டது. பாரதியார், பங்கிம் சந்திர சட்டர்ஜி போன்றோரின் எழுத்துக்கள் அவரை ஈர்த்தன. 1920 சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார். 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் 3 ஆண்டுகள் சிறை பெற்றார். இந்தியா சுதந்திரம் பெற்றபின் 1952 முதல் 54 வரை எம்பியாகவும் இருந்துள்ளார். எந்த நிலையிலும் அவர் எளிமையை கைவிடவில்லை. 1967 சட்டசபை தேர்தலில் தோற்றபோது கூட அதை ஜனநாயகத்தின் மகிமை என்று எடுத்து கூறினார். அவர் மறைந்தபோது அந்த மேதையிடம் வெறும் 125 ரூபாய் மட்டுமே வங்கி இருப்பு இருந்தது. அந்த எளிமையின் வளமே அவர் மறைந்து 49 ஆண்டுகளாகியும் அவரது புகழ் மங்காது நிலைத்திருக்கிறது. அவர் ஜூலை 15, 1903 அவதரித்து தமிழக மக்களுக்கு அரிய பல சேவைகளை செய்துவிட்டு 1975 அக்டோபர் 2 அன்று மறைந்தார். அவர் புகழ்பாடும் விதமாக 3 கவிஞர்கள் கவிதைகள் வழங்க நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். முதலில் கவிஞர் தண்ணீர் குளம் தாசன், அவரைத் தொடர்ந்து கவிஞர் தஞ்சை KR சிவராமன் இருவரும் கவிதையை வழங்குகிறார்கள்.
கவிதையை கேட்டு மகிழ்வோம். அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் கவிதை நேரம். கர்ம வீரர் காமராசர் நினைவாக ஐயா அவர்களினுடைய பிறந்த நாள் கவிதையை வழங்க வந்திருக்கின்றார் கவிஞர் தண்ணீர் குளம்தாசன். கவிஞர் தண்ணீர் குளம்தாசன் மத்திய அரசு ரயில்வே துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பல்வேறு இலக்கிய விழாக்களிலும் பங்கேற்று கவிதைகளை வழங்கி வருகின்றார். ஓய்வுக்கு பின் தமிழ் பணியே தன்னுடைய முழு பணி நேரமாக கொண்டுள்ளார். அவரது காமராசர் கவிதையை இப்பொழுது நாம் கேட்டு மகிழலாம். தலைப்பு: கர்ம வீரர் காமராசர். தும்பைப்பூ மனம் படைத்த தூயவர். கர்ம வீரர் துவளாமல் கடமையாற்றுவதில் வல்லவர். வறுமையில் வாழ்ந்தாலும் வலியவர். அவர் வாட்டத்தை போக்கிட வந்த தலைவர். அரசியலில் ஆதாயத்தை தேடாதவர். நல்ல அறிவுள்ள மனிதனாக திகழ்ந்தவர். பொறுமைக்கும் முகவரியை தந்தவர். என்றும் பொல் போன்ற குணத்திற்கு சொந்தக்காரர். காந்திக்கு நிகராக வாழ்ந்து சென்றவர். என்றும் கர்ம வீரர் என்றே பெயர் எடுத்தவர். ஏழைகளுக்கு பங்காளி என்றானவர். அவர் எந்நாளும் சமுதாய சிந்தனை உள்ளவர். அகில இந்திய தலைவராய் பொறுப்பேற்றவர். அன்று அன்னை இந்திராவுக்கும் நேருவுக்கும் அன்பானவர். சாப்பாடு போட்டு கல்வி கொடுத்த சாமியவர். சாப்பாடு போட்டு கல்வி கொடுத்த சாமியவர். என்றும் சாகா வரம் பெற்ற சக்கரவர்த்தி திருமகனவர். வாழ்க்கையை புரிந்து கொண்டு வலம் வந்தவர். எதுவும் வாரி கட்டி கொள்வதில் ஆசை இல்லாத மனிதர். முதலமைச்சராக பதவி வகித்த முதுபெரும் தலைவர். அவர் முற்றிலும் நாட்டுக்காகவே உழைத்திட்ட பேராளர். காலமெல்லாம் அரசியலில் காவியம் படைத்தவர். என்றும் கண்ணியத்தையும் கடமையையும் கடைபிடித்தவர். எப்பொழுதும் நம்மிடம் வந்து பிறப்பாரவர். பிறப்பாரவர் காமராசர் என்றென்றும் மனதில் வைத்து போற்றுவோம், புகழ்வோம். வணக்கம், நன்றி. மிக அற்புதமான கவிதையை வழங்கியிருக்கின்றார் கவிஞர் தண்ணீர் குளம்தாசன். அவருக்கு நன்றி. தொடர்ந்து கவிதையை வழங்க வருகை தந்திருக்கின்றார் கவிஞர் KR சிவராமன் அவர்கள். கவிஞர் KR சிவராமன் அவர்கள் பட்டுநூல் நெசவாளர். பட்டுநூல் மட்டுமல்ல, கவிதை நூலும் நெய்வேன் என்று தமிழ் பணியிலே குதித்திருக்கிறார். அண்மையிலே நிவேதிதா பதிப்பகத்தின் மூலம் தன்னுடைய கவிதை நூலை வெளியிட்டிருக்கின்றார். இப்போது அவர் காமராசர் பற்றிய புகழ் கவிதையை இங்கே தருகின்றார். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர். விருது நகரில் உதித்த விடிவெள்ளி. அரிதாய் கிடைத்த கருப்பு வைரம். வரலாறு கண்டது வையகம். தோற்றத்தில் கருப்பு, குறைந்த படிப்பு. ஏழ்மையாய் திகழ்ந்து மேன்மையாய் வாழ்ந்த மாமனிதர். வறுமை இருளை சுமந்து வெள்ளை கதிராடை அணிந்து வெள்ளையனை விரட்டிட வீர நடை நடந்த ராஜாதிராஜர் காமராசர். அகிம்சை இவரின் பாதை, எளிமை இவரின் மேன்மை. சிறை கம்பிகள் அறியும் இவர் வலிமை. ஊரெங்கும் கல்வி கண் திறந்து பாரெங்கும் புகழ் படைத்த இந்த மாமேதையை கைகூப்பும் அந்த கல்வி தேவதை. பதவிக்கு மல்லு கட்டும் அரசியல்வாதிகளுள் பிரதமர் பதவியை தாரை வார்த்த தங்க தலைவர். உப்பு சத்தியாகிரக போராட்டம் சிறை பிடித்த போது உப்பு சத்தியாகிரகம் இவரை சிறை பிடித்த அத்தகமையாளரை இரும்பு மனிதராய் திரும்பி பார்த்தது ஆங்கிலேயர் அரசாங்கம். ஆட்டம் கண்டது அந்த அந்நியர் அகங்காரம். தேசம் போற்றும் தியாக சுடர். யுகம் கடந்தும் புகழ் நிலைக்கும் கர்ம வீரர் காமராஜர் பெயர். வணக்கம். மிக அற்புதமான கவிதையை வழங்கியிருக்கின்றீர்கள் கவிஞர் அவர்களே, நன்றி. கவிதை வழங்கிய 2 கவிஞர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து கவிதை வழங்க நாகை நீர்முலையிலிருந்து நீரை அத்திப்பூ நம்மோடு இணைந்திருக்கின்றார். நீரை அத்திப்பூ அவர்கள் தபால் துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓய்வுக்கு பின் தமிழ் பணி மட்டுமே தனது பணி என்று இயங்கி வருபவர். தகவல் முத்துக்கள் என்ற மாத இதழையும் தவறாது வழங்கி வருபவர்.
அவர் வழங்கும் கவிதையினை கேட்டு மகிழ்வோமா? வணக்கம். மின்னல் கலைக்கூடம் வழங்கி வருகின்ற இணைய இலக்கிய பதிவுகள் உலகெல்லாம் வாழும் தமிழர் நெஞ்சங்களில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றிய கவிதையை இன்று வழங்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அமைத்து நெறிப்படுத்தி நிறைய தகவல்களை வழங்கி இதை உன்னதமாக்கி வருகின்ற சகோதரர் வசீகரன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. விருதாக பெற்ற வெற்றி, விருதாக பெற்ற நகர் விலையில்லா மாணிக்க வெற்றி சேர்க்காமராஜர். நம் விரிநிலம் இந்தியா அரிதாக பெற்ற உயர் வையமே போற்றும் நல்லார். கருதாத தன் குடும்பம், இவர் கருதாத தன் குடும்பம் காலமும் பொதுநலம் கண்ணாக போற்றி வந்தார். அவர் கனவிலும் நனவிலும் ஏழைகள் வாழ்வையே கடமையாய் ஏற்று வந்தார், கடமையாய் ஏற்று உவந்தார். வறுமையால் கல்வியை வயல் வரப்பில் தேடியே வாடியோர் பசியை போக்கி, வறுமையால் கல்வியை வயல் வரப்பில் தேடியே வாடியோர் பசியை போக்கி இவர் வரலாறு போற்றிடும் உணவு தரும் திட்டத்தை வளர்த்தாரே ஆர்வம் தேக்கி. பெருமையை நிலைநாட்டும் பெரிய தொழிற்சாலைகள் தருவதில் கருத்தை வைத்தார். அவை பேருதவி மண்ணுக்கு தருவதில் முன்னேற்றம் பின்னும் பலர் தொடரச் செய்தார், பின்னும் பல தொடரச் செய்தார். கருத்தாக விவசாயம் கண்முன்னே செழித்தோங்க காட்சி பல அணைகள் இங்கே. அவை கண்முன்னே எழுந்திட கருத்தையே செலுத்தினார், கண்டிப்பாய் அவரின் பங்கே. தெருத்தெருவும் பள்ளிகள், தெருத்தெருவும் பள்ளிகள் திசையெங்கும் கல்வி ஒளி தினந்தோறும் மகிழ்ச்சி உள்ளம். இவர் திருத்தமுற செய்த பல திட்டங்கள் கொடுத்தன, திகைத்தார்கள் உலகில் உள்ளோர். ஏழைகள் இல்லாதோர் இதயத்தில் மகிழ்ச்சியே இவருக்கு என்றும் நோக்கம். ஏழைகள் இல்லாதோர் இதயத்தில் மகிழ்ச்சியே இவருக்கு என்றும் நோக்கம். அதன் எழுச்சியால் திட்டங்கள் இன்றைக்கும் பயன் நிறைக்க எடுத்தாரே நாட்டில் ஆக்கம். வாழையடி வாழையாய் வரலாறு கண்டிடும் வளமான கல்வி தன்னால் இந்த வையமே போற்றிட வாழ்கின்றார் மக்கள் வல்லோர். வாழ்த்துவோம் கண்ணின் முன்னால். எளிமையே உயிர் வாழ்க்கை, எளிமையே உயர் வாழ்க்கை, எப்போதும் சத்தியம் இவர்தானே கருப்பு காந்தி. அந்த இயல்பினால் வாழ்கிறார் இறந்தும் பின் பல்லாண்டு லட்சிய ஒளியை ஏந்தி. வலிமையே தூய மனம், வாழ்க்கையே பிறரில் நலம், வற்றாத கருணை வெள்ளம். தன் வாழ்நாளில் சேர்த்தவை புகழன்றி வேறில்லை, வாழ்த்துமே ஏழை உள்ளம். இவர் வாழ்நாளில் சேர்த்தவை புகழன்றி வேறில்லை, வாழ்த்துமே ஏழை உள்ளம். காமராஜர் போலான கண்ணிய தலைவர்கள் காண்பது மிகுந்த பேர். அதை கடவுளும் வழங்கட்டும், அதை கடவுளும் வழங்கட்டும், மறையட்டும் சுயநலம், காலமும் நிலைக்குமாறு. நாம் அதை தலைமுறை நன்றாக அறிந்திட நவிலுவோம்.
நாம் அதை தலைமுறை நன்றாக அறிந்திட நவிலுவோம் கவிதை கோடி. இந்த புண்ணிய நாளினை போற்றிய மகிழ்ந்திட புறப்படு மின்னல் கூடம் அதனையே நாடி. நாம் அதை தலைமுறை நன்றாக அறிந்திட நவிலுவோம் கவிதை கோடி. இந்த புண்ணிய நாளினை போற்றிய மகிழ்ந்திட புறப்படு மின்னல் கூடம் நாடி. நன்றி, வணக்கம். கவிதைகளை வழங்கிய கவிஞர் தண்ணீர்குளம் தாசன், கவிஞர் தஞ்சை கேஆர் சிவராமன், கவிஞர் நீரை அத்திப்பு, மூவருக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.